துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. துலாம் ராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்குற பொழுது, துலாம் ராசியிலேயே சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி, ராசியிலேயே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்றார். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல அன்றைக்கு சந்திரன் இருப்பார், 12ஆம் இடத்துல புதன், சூரியன், கேது இணைவு பெற்று இருப்பார்கள். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன் பெயர்ச்சியாகி சுக்கிரன் புதன் இணைவு பெற்று துலாத்தில் இருப்பார்கள். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் கன்னிராசியிலிருந்து கேதுவனுடைய பிடியிலிருந்து விலகி துலாத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கும். அன்றைக்கு 18ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய தனம்பாக்கு குடும்பஸ்தானமான விருட்சகத்தில் போயிருப்பார். 25ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பெயர்ச்சியாகி கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருப்பார். 26ஆம் தேதி புதனும் துலாத்திலிருந்து பெயர்ச்சியாகி சுக்கிரனும் புதனும் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பார்கள். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த மட்டும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஆட்சி அதிகாரமே நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில், நீங்கள் வாழக்கூடிய இடங்களில், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில், பொது இடங்களில் எல்லாமே உங்களுடைய ஆட்சி அதிகாரம்தான் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்போவுமே ஆக்ரோஷமாக இருப்பார். ஆனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைதியாக இருப்பார். அப்போ துலாத்துக்கு அமைதியாகவும் இருக்க தெரியும், அதே மாதிரி ஆர்ப்பரிக்கவும் தெரியும். அப்போ எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரம் இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஐடியாவும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களை நீங்களே நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது, ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும்போது இன்னொருத்தரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எண்ணம் செயல் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை நீங்களே தைரியப்படுத்தி தன்னம்பிக்கையோட இதுதான் இப்படித்தான் இனிமேல் என்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்லி ஊண்டி அடிக்கக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம். எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், இந்த சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்களோ இல்லையோ, மற்றவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள். அதான் விஷயம். இந்த இடத்துல நாம் கோபப்பட்டு ஒருத்தரை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகாரம் செஞ்சு அடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பார்த்த உடனே சரணடையக்கூடிய மாதம் இந்த மாதம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட இந்த சுக்கிரனுடைய ஒளி அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் அழகாக தெரியக்கூடிய மாதம் அப்படிங்கிறது. ஆக இதுக்கு முன்னாடி இருந்த துலாம் ராசிக்காரர்கள் வேற, இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் வேற. ஆக இங்கே சுக்கிரன் உங்களை வெளி வட்டாரங்களில், நடை உடை பாவனைகளில், செயல்களில், இன்னும் எத்தனையோ விஷயங்களில் உங்களை ஒரு தூக்கலாக காட்டக்கூடிய மாதம். சுக்கிரன் உங்களை மிகைப்படுத்தி காட்டுவார். அப்போ நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு சரிதான். நீங்க எந்த பாதையில போறீங்களோ அந்த பாதை சரிதான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மற்றவங்க ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். உங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்பார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். அப்போ சுய முடிவுகள் தான் அப்படிங்கிறது, நான் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா
உங்களுடைய வாக்கு வன்மை அப்படிங்கிறது இந்த புதன் வந்து இந்த மாசத்துல 2ஆம் இடத்துக்கு போகின்ற பொழுது, உங்களுடைய வாக்குல வந்து அப்படியே ஒரு நளினத்தன்மை இருக்கும். இதுவரைக்கும் உங்க பேச்சுக்கு கட்டுப்படாதவங்க, இப்போ உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு, உங்க சொல்லுக்கு மரியாதை குடுக்காத நபர்கள், நீங்க சரியாகவே பேசினாலும், அத நக்கல் நையாண்டியோடு பார்த்தவர்கள், இப்போ அவங்கள நீங்க நக்கல் நையாண்டியோட பேசினா, இவரு பேசுறது தான் சரி அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா கேட்பாங்க. இவர் சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். இதுவும் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்ல, இந்த மாசத்துல வந்து உங்களுக்கான சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து உங்களை சுற்றியே இருக்கும். ஆக இந்த மாசத்துல எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிருவீங்க. இதுக்கு முன்னாடி சூழ்நிலைகளுக்காக நீங்க மாறிட்டு இருந்தீங்க. இப்ப சூழ்நிலைகள வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த அக்டோபர் மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த துலாத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை, நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டா இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு துரோக பாதகங்கள் செஞ்சவங்க, இந்த மாசத்துல உங்க கண் பார்வை பட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா துஷ்பிரயோகம் ஆனது மாரி போயிருவாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆக அவங்க போனாலும் கூட மறுபடியும் உங்களையே வந்து சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சுக்கிரன் எப்படிங்கிறவர் மத்தவர்களை வந்து வசீகரிக்கிறவர். மத்தவர்களை வந்து தனக்குள் ஈர்க்கின்றவர்கள். ஒரு வேலையிலேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த வேலையில உங்களுக்கு ஒரு டார்ச்சர் இருந்திருக்கும். அந்த டார்ச்சர் அப்படிங்கிற இந்த மாசத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த டார்ச்சர் ஆட்டோமேட்டிக்கா விலகும். யாரும் உங்கள எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண முடியாது. நீங்க வேலையில சுதந்திரமா செஞ்சு முடிச்சுட்டு வெளிய வருவீங்க. அந்த மாரியான ஒரு அமைப்பை இவர் குடுப்பார். தொழில்லயும் அதே மாரி தான். நெறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இருக்கும். அப்ப தொழில் போட்டி பொறாமைகள் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய அமைப்பில இருக்கும். ஆக தொழில்ல மிகுந்த லாபத்தை சந்திக்கக்கூடிய மாசம் இந்த அக்டோபர் மாசம். வேலையில ஒரு நல்ல வருமானத்தை எடுக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். இதுவரைக்கும் ஒரு நல்ல சிறப்பான வேலைக்கு நம்ம போகணும். நம்ம கல்வி தரத்துக்கு ஏற்ற வேலைக்கு போகணும். நமக்களுடைய திறமைக்கு தகுந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்க நெனச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாசம் அதற்காக ஒரு நல்ல வேலை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளலாமா? தாராளமாக மேற்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி குடுப்பார். மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நீங்க துரிதமா செயல்படலாம். ரொம்ப பாசிட்டிவா செயல்படலாம். எவ்வளவு பாசிட்டிவா செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த விஷயங்களும் அப்படியே பாசிட்டிவா செயல்பட்டு முடியும். அந்த அளவுக்கு உங்கள சாதகமா கொண்டு வரும். அப்ப அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேண்டா வெறுப்பா ஒரு விரக்தி மனப்பான்மையோட இருந்தவங்க, நீங்களும் அவங்க கிட்ட ஒரு விரக்தி மனப்பான்மையோட இருந்திருப்பீங்க. இப்ப இந்த காலகட்டத்தில அந்த விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது மாறும். வேண்டா வெறுப்பு தன்மை அப்படிங்கிறது மாறும். அதே மாரி இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இப்ப இந்த நேரத்தில உங்களுக்கு தேவைப்பட்டத வாங்கி மகிழ்வீங்க. ஆடை, ஆபரணங்கள், பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக்கும்னு நெனைப்பீங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவால்ல, அத வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நீங்க நிச்சயமாக வருவீங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த சுக்கிரன் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி குடுப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆக சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்ற பொழுது நிறைய ஒரு சாதகமான சூழ்நிலைகளையே உங்களுக்கு ஏற்படுத்தி குடுப்பாரே தவிர, பாதகமான சூழ்நிலைக்கு உங்களை தள்ள மாட்டார். அதே மாரி சூரியனும் உங்க ராசியில் வருகின்ற பொழுது எதிலுமே ஒரு தனித்தன்மை. ஒரு நிர்வாக பொறுப்பு. நீங்க ஒரு உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து மற்றவங்களுக்கு நீங்க போதிக்கக்கூடிய அளவுல இருப்பீங்க. உங்களுடைய நிர்வாக திறமை அந்த இடத்துல ரொம்ப பளிச்சிடும். உங்கள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அதே மாரி செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து 10ஆம் இடத்துல வந்து நீச்சம் அப்படிங்கிற நிலையில இருப்பார். அப்ப அந்த தொழில் விஷயங்கள்ல வந்து நம்ம அதிகமாக அ கோபப்படாம கொஞ்சம் லைட்டா ஒரு ஆசுவாசப்படுத்தி, சமநிலைப்படுத்தி, மனச வந்து சமநிலைப்படுத்தி, அப்படிமாக ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆக, என்னதான் இருந்தாலும் கோபதாபங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இல்லாம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிற பொழுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால்,
நிறைய ஒரு ஒரு தூக்க குறைவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறபோது நிறைய விஷயங்கள்ல வந்து மன உளைச்சலாகி இருப்போம். அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒரு தூக்க குறைவை ஏற்படுத்தும். அப்போ கண்டிப்பாக ஒரு இறை நம்பிக்கை, இறை பக்தி அப்படிங்கிறத வச்சுட்டோம்னு சொன்னா, நல்லா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி. அப்ப அந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். மற்றபடி வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அப்போ வக்ரத்துல இருப்பாரு. நிறைய சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி குடுப்பார். உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புல இந்த மாசம் இருக்கும். நிச்சயமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இந்த மாசம் இருக்கும். இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து நிறைய சப்போர்ட்டிங்கோட தான் இருக்கிறார். 6ல் ராகு இருந்து அவர்களுக்கு தசாபுத்திகள் நடத்துச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலே ரொம்ப பெட்டரா இருக்கக்கூடிய மாசம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு வேளை எந்த தசை நடந்தாலும் ராகு புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதுவும் குரு வேற வக்ரம். எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். ஆக துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த அக்டோபர் மாதம் சாதிக்க போறீங்க அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் அப்படிங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிறைய இக்கட்டான பிரச்சனைகளால் வந்து வெளிப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, வேலையிலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, அத்தனை விஷயங்கள்லையுமே நீங்க வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. இந்த புதன், சுக்கிரன் இணைந்து வாக்குஸ்தானத்துக்கு வரும்போது இதை விட நல்ல பெட்டரா இருக்கும். இந்த வியாபாரம் பண்ணி பேசி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு அவங்க காட்டுல பணமழைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கா பேசி வியாபாரம் பண்ணுவாங்க. டெக்னிக்கா பேசி வருமானத்தை சம்பாதிப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த தொழில் செஞ்சாலும் இந்த அக்டோபர் மாசத்துல வந்து நிச்சயமாக அந்த நைஸா பேசி சம்பாதிக்கக்கூடிய மாசம் அப்படிங்கிறது. எப்பேற்பட்ட பொருளையும் பேசி வியாபாரம் பண்ணிருவாங்க. அந்த கஸ்டமர் அத வாங்கக்கூடாதுன்னு நெனச்சு கூட போவாங்க. ஆனா, நீங்க வாங்க வச்சுருவீங்க. அந்த மாதிரியான திறமையெல்லாம் இந்த மாசம் இருக்கும். ஆக இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது, துலாம் ராசிக்காரங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடந்த மாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனா, இந்த அக்டோபர் மாசத்த பொறுத்தமட்டிலும் நமக்கு ஒரு மேம்பாடான சூழ்நிலை அப்படிங்கிறது தான். நிச்சயம் பல விஷயங்கள்ல வந்து நம்ம ஒரு மெஜாரிட்டியா வருவோம் அப்படிங்கிறது தான். அப்ப இடமாற்றங்கள் மூலியமாக நல்ல லாபம் இருக்குங்க. இந்த இடம் விட்டு இடம் போய் வேற இடத்துக்கு போலாம்னு நெனச்சிருக்கேன். வேற வேலைக்கு போலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். மாற்றி அமைக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாரி வீடு மாற்றம் பண்றேன். ஏன்னா சுக்கிரன் வந்து இப்ப இந்த மாசத்துல வந்து எப்பயுமே உங்கள புதுசு புதுசா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க போவீங்க. எதையுமே புதுசு புதுசா தேடி, புதுசு புதுசா வாங்கணும், புதுசு புதுசா செய்யணும், ஒரு வித்தியாசமா இருக்கணும், ஒரு புதுமையா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த சுக்கிரன் செய்யக்கூடிய மாசம். ஆக அக்டோபர் மாசத்துல உங்கள நீங்களே ஒரு புதுமைப்படுத்திக்கிறவீங்க. ஒரு புதுமை புரட்சியோடு இருக்கக்கூடிய மாசம் இந்த அக்டோபர் மாசம். புரியுதுங்களா? ஆக உங்களுக்கான தடை தாமதங்கள் விலகி, எதிலுமே முயன்று முன்னேறி இந்த மாசத்துல வெற்றி வாகை சூடுவீர்கள். நிச்சயமாக இது நடக்கும். உங்களுக்கு இந்த சுக்கிரன் சாதகமாக செயல்படுவார். புதனும் சாதகமாக செயல்படுவார். சூரியனும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். புரியுதுங்களா? ஆக இந்த அக்டோபர் மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக 100க்கு 90% திருப்திகரமான நல்ல பலன்களே தரும் என்று கூறி மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.